தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை தூக்கிச் சென்ற உருவம். சேவை இல்லத்தில் சேர்க்கப்பட்ட நிலையில் காவலாளியாலேயே பறிபோன பாதுகாப்பு. காலை உடைத்து தாக்கி நடந்த பலாத்கார சம்பவத்தின் பின்னணி. சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியத்தில் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பாக அரசு சேவை இல்லம் செயல்பட்டு வருகிறது. இதில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவிகள் தங்கி கல்லூரிகள் பள்ளிகளில் பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவரை இந்த சேவை இல்லத்தில் சேர்த்து 8ஆம் வகுப்பு அந்த மாணவி பயின்று வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிகாலையில் அந்த மர்ம நபர் அந்த சிறுமியின் முகத்தில் துணியை போர்த்தி தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்ததாகவும் இந்த மாணவி அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக போராடி ஓடிய போது அவரை கடுமையாக தாக்கியதில் கால் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அந்த சிறுமிக்கு சொல்ல முடியாத துயரம் நேர்ந்திருக்கிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி அந்த சேவை இல்லத்தில் இருக்கும் அலுவலர்களிடம் தெரிவிக்க அவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமியின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து சிட்லப்பாக்கம் காவல்துறையினருக்கும் தகவலை கொடுத்தனர். போலீசார் அந்த சேவை இல்லத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அந்த அரசு சேவை இல்லத்தில் சுற்றுச்சுவர் அதிக உயரம் கொண்டவை என்பதால் வெளியாட்கள் யாரும் உள்ளே வர முடியாது. மேலும் முகப்பு பகுதியில் காவலாளி அமர்த்தப்பட்டிருப்பதால் வெளியாட்கள் யாரும் உள்ளே செல்ல வாய்ப்பு இல்லை என்பதால் காவலாளியை அழைத்து சென்று சந்தேகத்தின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காவலாளிதான் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. சிட்லப்பாக்கம் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த 37 வயதுடைய மேத்யூ அந்த இல்லத்தில் அவரது தாயார் ஏற்கனவே உதவியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் அவர் இறந்த பிறகு கருணையின் அடிப்படையில் மேத்யூவிற்கு பணி வழங்கப்பட்டுள்ளதும் கடந்த 7 வருடங்களாக மேத்யூ அங்கு பணிபுரிந்து வந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்னால் அந்த சேவை இல்லத்தில் சேர்க்கப்பட்ட அந்த சிறுமியின் மீது கோர பார்வையை செலுத்தி வந்திருக்கிறார் அந்த காவலாளி. புதிதாக வந்தவர் என்பதால் வெளியே சொல்ல மாட்டார் என்ற நோக்கத்தில் அந்த சிறுமியிடம் பாலியல் சேஷ்டையில் ஈடுபட்டு அந்த சிறுமி அலறி கூச்சலிடவே அவரை கடுமையாக தாக்கியதாகவும் வாக்குமூலத்தில் அவர் கூறியிருக்கிறாராம். தொடர்ந்து அவரிடம் இது போன்று ஏற்கனவே அவர் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. அரசு சேவை இல்லத்தில் சிறுமி ஒருவருக்கு நேர்ந்த இந்த கொடூர சம்பவம் சமூக அவலத்தின் உச்சமாக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது.